எங்களுடைய ஆசை, பாட்டாளி மக்களின் ஆசை, எங்களை போன்றவர்கள் ஆசை, எங்களுடைய அந்நியார் அவர்கள் வெகு விரைவிலே அமைச்சராக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த பசுமை தாயக நாளிலே இது போன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய அந்நியார் அவர்கள் பசுமை தாயக தலைவராக பொறுப்பேற்று ஐநா மன்றத்திலே சென்று பலமுறை பேசி இந்த புவி வெப்பமடைதலை பற்றியும் பசுமை போர்வை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்திலே மிகப்பெரிய அளப்பரிய கருத்துக்களை மிக எளிமையாக, ஆக்ரோஷம் இல்லாமல் எளிமையாக அரசுக்கு புரிய வண்ணமும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலும் குறிப்பாக விவசாயிகளுடைய நலனை குறிப்பாக பேசி நம்முடைய அனைத்து மக்களையும் கவர்ந்திருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் திருமதி சௌமியா அவர்களை நான் உளமாற பாராட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த தமிழகத்தில் இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து பேசி வருகிற ஒரு தலைவர். பசுமை தாயகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார். இங்கே கூட நம்முடைய பசுமை தாயகத்தின் சார்பிலே தான் நேற்றைய முன்தினம் 2 நாட்கள் முன்பு கூட சென்னையில் அவர் தலைமையிலே தான் கையெழுத்து இயக்கம் எதற்காக வைக்கிறோம், நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த பகுதியில் இருக்கிற பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களை காக்க வேண்டும் என்று கையெழுத்து தொடங்கியிருக்கார் நம்முடைய தலைவர் சின்னையா அவர்கள். அதை முதல் கையெழுத்தாக கையொப்பமிட்டார்கள். இப்போ இருக்கிற 25,000 ஏக்கர்ல வெறும் 22,500 ஹெக்டேர் மட்டும் தான் இருக்குதுன்னு நம்ம அந்நியார் பேசினாங்க. அன்னைக்கு அந்த 2,500 ஹெக்டேரையும் காப்பீட்டது இந்த பசுமை தாயகம் தான். நம்முடைய பசுமை சைக்கிள் பிரச்சாரம் செய்து அதன் பிறகு தன்னுடைய சின்னையார் தொடர்ந்து போராடி அதற்கு இப்பொழுது தனியாக வனத்துறையின் மூலம் வனக்காவலர்களை நியமித்து அதை காத்து கொண்டிருக்க சொன்னால் அதை கொண்டு வந்தது பசுமை தாயகம் என்பதையும் சமயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற எண்ணற்ற சாதனை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை அரசு பள்ளிகளிலும், அது ஆரம்ப பள்ளியாக இருந்தவார் இருக்க ஆரம்ப பள்ளிகளிலும் அந்த மரங்களை எல்லாம் வைத்தது பசுமை தாயகம் தான். இது போன்ற மாவட்டத்தில் அத்தனை பள்ளிகளிலும் மரங்களை நட்ட பெருமை பசுமை தாயகத்தை மட்டும்தான் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு நம்முடைய அந்நியார் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், சட்டமன்றத்திலே நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற சமயத்திலே வாழ்த்தி அவருடைய அந்நியாருடைய உரையை கேட்பதற்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெகு விரைவில் எங்களுடைய ஆசை, பாட்டாளி மக்களின் ஆசை, எங்களை போன்றவர்கள் ஆசை, எங்களுடைய அந்நியார் அவர்கள் வெகு விரைவில் அமைச்சராக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.